பாட்டியுடன் பூங்காவிற்கு வந்து நண்பர்கள் உடன் விளையாடுகிறார். அமெரிக்காவில் இருந்து விடுமுறைக்காக இந்தியா வந்திருந்தார். மேகா ஜாலியா விளையாடி பார்த்துட்டு பேசுகிறார். என் பேர் மேகா. நீங்க விளையாட்டுருக்கே, நீ கிளாஸ்க்கு போலியா? இன்னைக்கு சாட்டர்டே யாராவது ஸ்கூலுக்கு போவாங்கன்னா அதனால தான் ஜாலியாக விளையாடுறேன். நாங்களாம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டென்னிஸ் கிளாஸ்லாம் போவோம். அந்த மாதிரி நீ என்ன போலியா? ஐயோ, நல்ல வேலை நான் உங்கள் ஊரில் இல்லை. நம்ம மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் கிளாஸ்க்கு போவோம். ஆனால் வீக்கெண்டில் ஜாலியாக தாத்தா பாட்டி கூட கதை கேட்போம். அப்பா கூட வெளியே போவோம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் அப்பா வந்துட்டாரு. ஏந்திரி 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 டான்ஸ் கிளாஸ்க்கு. இப்போ அம்மா வந்துட்டாங்க. ஏந்திரி 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 மியூசிக் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் அப்பா வந்துட்டாங்க. ஏந்திரி 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 டென்னிஸ் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 நாள் பிஸி. எனிவேஸ் யூ லக்கி. ஓகே பாய். ஓகே பாய். எதுக்காக பேங்க யோசித்து பாருங்க. காட்சி 2. ஸ்ரேயா அம்மா சனிக்கிழமை காலையில எழுப்புகிறார். ஸ்ரேயா குட்டி, ஸ்ரேயாமா ஏந்திரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ்மா 5 minutes கொடுமா. 5 minutes ஆச்சு. 5 minutes ஆச்சு. ஏந்திரி ஏந்திரி. அம்மா ப்ளீஸ்மா. இந்தியாவில் மேகான்னு ஒரு பொண்ணு பார்த்தா அவ சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஜாலியாக விளையாண்டு இருக்குவா. அந்த மாதிரி நானும் விளையாடுவேன். நான் நல்லது தானே சொல்கிறேன். நீ வீட்டில் இருந்துலாம் எல்லாம் கற்றுக்க முடியுமா? நீ சொல்கிறதுனா சரி தான் பண்ண. அட்லீஸ்ட் கிளாஸஸ்னால் வீக்டேஸில் மாற்றி கொடுக்கலாமா? நான் டீச்சர் கிட்ட பேசி மாற்றுறேன். இப்போ கம்பலாவா? ஆனால் உன்னை புரிஞ்சுக்கும். வாய்ப்புகள் வரும்போது அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா பிறகு வருத்தப்பட்டு பண்ண. சரியா? சரிம்மா. ஸ்ரேயா தலையாட்டு கிளாஸுக்கு கிளம்புகிறார். ஆமாங்க, வாழ்க்கையில அறுவு பாதை 2 இருக்குது. அந்த அறுவு பாதை யூஸ் பண்ண தெரியும். அப்பதான் ஒபாமா ஆக முடியும், இல்லைன்னா உசாமா தான் ஆக முடியும். காட்சி 3. ஒரு கோயில 2 பக்கம் இருக்குது. நம்ம ஸ்ரேயா பார்த்தோம். இப்ப மேகா பார்க்கலாமா? அம்மா அம்மா என்னடா ஆச்சலோ? என்ன மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் கிளாஸ் எல்லாம் சேர்த்து வருங்க அம்மா. என்னது திடீர்னு எப்படி இப்படி ஆசை வந்தது உனக்கு? எல்லாம் ஸ்ரேயா ஒரு பொண்ணை பார்க்கல பார்த்தா அவ நிறைய கிளாஸ்க்கு போறா. அவ மட்டும் இவ்வளோ கிளாஸ்க்கு போறா. நீங்க தான் எனக்கு எதுவுமே சேர்த்து வரல. பாட்டி தான் உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்களே. நீ தான் டான்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லயே ஆடுறீ. அப்புறம் எதுக்கு தனியா வேற கிளாஸ்? அதெல்லாம் தேடாது. நீங்க சேர்த்துதான் விடணும். அப்போ அவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியும், எனக்கு மட்டும் பண்ணவே தெரியாது. அது ஷேமாக இருக்கு. யார் சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு? உனக்கு தான் நாம பண்டிகைகள், கலாச்சாரம் எல்லாம் தெரியுமே. எல்லாத்தையும் கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிட்டா மட்டும் போறாது. அதை நம்ம வாழ்க்கையிலேயே யூஸ் பண்ணணும். அப்பதான் நாம ஒரு அம்பேத்கர் மாதிரியோ அப்துல் கலாம் மாதிரியோ ஆக முடியும். புரிஞ்சுதா? சரிம்மா, அப்ப நல்லா புரிஞ்சுட்டேன்.
தமிழ் பண்பாட்டை வளர்த்து நாமும்